வெளிநாட்டவர் ஊடுருவல் இருக்கிறது என பீகாரில் வாக்காளர் சிறப்பு சீர்திருத்தம் மேற்கொண்ட மாண்புமிகு மோடிஜி அவர்களே, உங்களால ஒருத்தரை கண்டுபிடிக்க முடிஞ்சதா? கள்ளத்தனம் செய்து ஆட்சியை பிடிச்சிட்டீங்க. கேட்டா ஜனநாயக முறைப்படி வெற்றி பெற்றோம்னு சொல்றீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, எங்க ஜனநாயகன் வராரு, அப்ப தெரியும் எது உண்மையான ஜனநாயகன் என்று. தமிழ்நாட்டு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. டெல்லியில இருக்கிற அந்த மோடியும் வேண்டாம், தமிழ்நாட்டுல டாடி டாடின்னு சொல்ற இந்த டம்மி டாடியும் வேண்டாம் என்று. மக்களுக்கான நல்ல திட்டங்களை வரவேற்பதில் தமிழக வெற்றி கழகம் முதலில் ஆதரிக்கும். அதை தவிர்த்து நாட்டு மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் எந்த ஒரு செயல்பாட்டிற்கும் ஆட்சியாளர்கள் மட்டுமல்ல, அந்த ஆண்டவனை எதிரே நின்றாலும் தமிழக வெற்றி கழகம் குரல் கொடுக்கும் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து கொள்கிறேன். உங்களோட அரசியல் நாடகத்திற்கு மறைமுகமாக ஆதரவு அளிக்கும் கோபாலபுரத்து அடிமைகளை அறிவாலயத்தின் கொத்தடிமைகளாக்கி சமூக நீதியை வளர்த்த மாண்புமிகு மன்னர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, 2G வழக்கில் மாட்டியல் உங்க தங்கை கனிமொழிக்காக உச்சநீதிமன்றத்தில் அப்பீல் போன ஸ்டாலின் அங்கிள் ஏன் எஸ்ஐஆருக்காக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யவில்லை? தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும், நீங்க ஈடில மாட்டி மோடியிட மண்டியிட்ட வரலாறும் தெரியும். எங்க தலைவர் சொன்ன மாதிரி பாசிச பாஜகவுடன் மறைமுக கூட்டா? எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதிகளிலும் திமுக டெபாசிட் இழக்க போகிறது. உங்க 75 ஆண்டு கால திராவிட வரலாற்றுக்கு முற்றுப்புள்ளி வைக்க போவது இன்றைய இளைய தலைமுறைதான் என்பதை மறந்து விடாதீர்கள். வந்தாரை வாட வைக்கும் தமிழ்நாடு என்பது பழைய வரலாறு. நம்பி வந்தோரை வாட வைத்தார் தளபதி என்பது புதிய வரலாறு. 1967இல் CN அண்ணாதுரை எனும் நான் என ஒலித்த குரல், 1977இல் MG ராமச்சந்திரன் எனும் நான் என ஒலித்த குரல், 2026இல் விஜய் எனும் நான் என ஒலிக்க போகும். வெற்றி தலைவரின் வெற்றி குரல் ஏழைகளின் குரலாக, தொழிலாளர்களின் குரலாக, முதியோர்களின் குரலாக, பெண்களின் குரலாக, இளைஞர்களின் குரலாக, மாணவர்களின் குரலாக, ஒட்டுமொத்த தமிழக மக்களின் குரலாக தலைவர் தளபதி அவர்களின் குரல் சட்டசபையில் ஒலிக்கும் நாள் வெகு தொலைவில் என்பதை தெரிவித்துக் கொண்டு எனக்கு பேச வாய்ப்பளித்த கழக பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் மத்திய சென்னை மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் பூக்கடை SKM குமார் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு தங்களிடம் இருந்து விடைபெறுவது தளபதி தங்கை நிஷாந்தி தமிழரசன். நன்றி, வணக்கம்.